தேவனுடைய சமூகத்தில் காணிக்கைக்காகவும் சபையுடைய ஜெப குறிப்புக்காகவும் தம் சொன்னிக ஜெபத்தில் நம்ம நடத்துவார்கள். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கால வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர்களுக்கு பாராட்டின நல்ல தயவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை குடும்பமாக சபையாக சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே நல்ல ஒரு ஆராதனை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையில் ஆண்டவரை படைக்கப்பட்ட காணிக்கைக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எந்த நிலைமையிலிருந்து நீங்க கொடுத்தாங்க என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, கர்த்தர் ஒவ்வொரு நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அவருடைய எல்லைகளை எல்லாம் நீங்க பெரிதாக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணிக்கையை தேவன் நீங்க அங்கீகரித்தபடியா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காணிக்கை எங்கெல்லாம் போகிறதோ ஆண்டவரே, அங்கெல்லாம் உங்களுடைய நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே இதன் மூலமாக பெரிய காரியங்களை செய்யும்படியாக உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே அப்பா, அதே போல ஆண்டவரை கொடுக்க முடியவில்லை என்று இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கும் வரும் நாட்களில் ஆண்டவரே இன்னும் உற்சாகமாக அதிகமாக கொடுக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபையின் மத்தியிலே வைத்திருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் நீங்க கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொரு அற்புத செயல்களுக்காக நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் விபத்தில் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே ஐசியூல அட்மிட் பண்ணப்பட்டிருந்த கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி தேவராஜுக்காக நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவரே, கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிட்ட ஆண்டவரே, நேற்றைய தினத்திலே டிஸ்சார்ஜ் ஆகும்படி கர்த்தர் கிருபை தந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் செய்த நன்மைக்காக நாங்கள் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சகாயம் ஆண்டவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் அற்புதத்தை செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே நாளை தினத்திலே பிரயாணப்பட்டு ஆண்டவரே ஊருக்கு போற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி ஏஞ்சல் ரமேஷ்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடன் செல்லும் அவருடைய தாயாரின் பிரயாணத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நாள் இருக்கிற ஆண்டவரே அப்பா பிரசவத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்ல ஒரு விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையாக ஆண்டவரே நல்ல ஒரு நார்மல் டெலிவரியை கட்டளையிடும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் நீர் அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே வருகிற 11ஆம் தேதி கேன்சர்ல ஊருக்கு செல்கிற சகோதர செல்வகுமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல பிரயாணத்தை நீங்க கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊர்ல இருக்கிற நாட்களிலும் ஆண்டவரே தேவன் சுகத்தோடு பலத்தோடு சமாதானத்தோடு பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கும் கர்த்தர் நீங்க விலக்கி விடுவித்தரணும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே பிள்ளையை நீங்க ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே சேலத்தை சேர்ந்த சகோதரர் பன்னீர்செல்வத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருக்கு த்ரோட்டில் இருக்கிற கேன்சர் எல்லாம் ஆண்டவரே மாறி போகும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி இந்த கால வேளையில் ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் மனம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவரே சிஸ்டர் ரூத் அவர்களுடைய ஆண்டிக்கா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் ஆண்டவரே கேன்சர் கடைசி ஸ்டேஜில் இருக்கிறது என்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் ஆண்டவர் விசுவாசித்து இந்த கால வேளையிலே அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய தழும்புகளினால நாங்கள் சுகமானோம். ஆண்டவரே, கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவராலும் மருந்துகளாலும் ஆண்டவரை குணமாக்க முடியாத வியாதிகளை என் ஆண்டவரால் குணமாக்க முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, இவருடைய ஏமாற்றம் நிறைந்த வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு புதிய நம்பிக்கை கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சில அறிவிப்புகள். இன்று ஆராதனை கர்த்தருடைய பந்தியுடன் 10:30க்கு நிறைவடையும். தேவநாத்துக்கு மகிமையாக நேற்று சபையில் நடைபெற்ற பாசக்கோட்டில் குடும்பமாகவும் மற்றும் சகோதரர்கள் நீங்கள் கலந்து கொண்டீர்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். 400 பேருக்கு மேலாக கலந்து கொள்ளதன் கிருபை செய்தார். கடைசி சிலருக்கு ஆகாரம் கிடைக்கவில்லை, மன்னியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை மட்டுமாக போஷித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவினால் ஜெப பலத்தினால் பலப்படுத்தினார் இல்லையா? கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். நாளை நடைபெற வேண்டிய காலை உபவாச கூட்டம் இந்த வாரம் மட்டும் நடைபெறாது. நேற்று உபவாச கூட்டம் இருந்தனாலே நாளை காலை உபவாச கூட்டம் நடைபெறாது. திங்கள் மாலை ஆராதனை வழக்கம் போல திங்கள் மாலை 8:30 முதல் 10 வரைக்கும் இதே ஹாலிலே நடைபெறும். இந்த வார தியான தலைப்பு கிறிஸ்தவனும் அவனுடைய சரீரமும் என்ற காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அடுத்த வார காலை ஆராதனை முடிந்ததும் சகோதரர்கள் கூட்டம் மேலே உள்ள சென்ட் ஜான் சாப்பலிலும்
சகோதரி கூட்டம் பாஸ்கர் உள்ள ஈழத்திலும் நடைபெறும். ஜெப சுற்றறிக்கை ஆயத்தமாக உள்ளது. கூட்டம் முடிந்த பிற்பாடு சகோதரர் ஸ்டீவிடமும் சகோதரி ஜோதியிடமும் நீங்கள் வாங்கிச் செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒரு ஸ்லைட் போட விரும்புகிறோம். கடந்த வியாழன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த நம்முடைய சபை விசுவாசி சகோதரர் காந்தி, அந்த ரவுண்டாக போடப்பட்டிருக்க அந்த சகோதரர் மயிலாடுதுறையை சேர்ந்தவர், 44 வயது. அஜ்மானில் வேலை பார்த்து கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக விசா கேன்சல் ஆகி ஊருக்கு சென்று மீண்டும் புதிய விசாவிலே வர முயற்சித்து கொண்டிருந்தார். அவருடைய அப்பாயின்மெண்ட் அவர் வியாழக்கிழமை இறக்கிறார். வெள்ளிக்கிழமை அபுதாபியில் ஒரு வேலைக்கு என்று கூப்பிட்டிருந்தார்கள். அவருக்கு 8ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு பையனும் யூகே படிக்கும் ஒரு குழந்தை உண்டு. நாம் அவருக்காக ஜெபிப்போம். அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் கொடுக்க ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஏவுவார் என்றால் நம் சபையாக உதவ இருக்கிறோம். வரும் நாட்களிலே காணிக்கை கவரில் தம்பியுடைய பெயரை மென்ஷன் செய்து காந்தி குடும்பத்திற்கு என்று கொடுப்பீர்கள் என்றால் அந்த குடும்பத்திற்கு உதவ இருக்கும். அந்த குடும்பத்திற்காக தம்பி துரை ஜெபத்தில் நம்மை நடத்துவார்கள். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே வேதனையான நேரங்களிலே, எங்களுடைய துக்கமான நேரங்களிலே எங்களுடைய ஒரே நம்பிக்கையும் ஆறுதலும் அடைக்கலமும் மரணமாய் இருக்கிறவர் நீர் ஆண்டவரே. அருமையான ஆண்டவரே, அந்த தலைவனை இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்திற்காக ஆண்டவரே, அவருடைய பிரிவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகல ஆறுதலின் தேவன் தானே, அவர்களை ஆறுதல் படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் கொடுக்க முடியாத எடுக்க முடியாத சமாதானத்தினாலே அந்த குடும்பத்தை கர்த்தர் நிறைக்கும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னதான் மனிதன் ஆறுதல் சொன்னாலும் ஆண்டவரே, தேவ ஆறுதலும் சமாதானமும் ஈடாகாத ஆண்டவரே, கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பம் எழுந்து நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் தேவையான காரியங்களை வாய்க்க செய்யும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அந்த குடும்பத்தை ஆண்டவரே நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிரிவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆறுதலாலும் சமாதானம் நிறைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஜெப செய்திக்காக காத்திருப்போம். தாப்பனே, இந்த காலை ஆதனை ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த 6வது மாதத்தில் முதல் வெளியிலே கர்த்தருடைய சமூகத்தில் கூட செய்த கிருபைக்காக நன்றி. கர்த்தர் நாம் மயம்பட்ட கிருபைக்காக நன்றி. இப்பொழுது வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இந்த செய்திக்கு விரோதமாக கிரீசியும் எல்லாத அந்த சக்திகளை, டிஸ்டர்பன்ஸ் பொருட்டை, தூக்கத்தின் ஆவிகளை நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். கொடுக்கப்படும் வார்த்தை அதற்கு ஒருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக ஆசீர்வாதம் கொடுப்பீராக. எல்லாம் வல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதை நான் வேகமாக எடுத்து சென்றால் நீங்கள் தவறாக புரிந்து கொள்வீர்கள். அதுக்காக மெதுவாக சொல்லி, ஆனால் நேரம் குறைவாக இருப்பதினாலே சில காரியங்களை தாமே நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அதே நேரத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இதை கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆக்சுவலாக கடந்த மாதம் எடுத்த எபேசு சபைக்கு அடுத்த காரியமாக லவோதிக்கேய சபை கொடுத்து எடுக்க முதல் நினைத்திருந்தேன். ஆனால் அநேக நல்ல விசுவாசிகள் தங்களுடைய விசுவாசத்தை பற்றி ஒரு நிச்சயம் இல்லாமல் இருப்பதனால, சொல்ல போனால் இந்த மேடையிலிருந்து நடத்தும் சில வல்லமை மிக்க ஊழியக்காரர்களோ சிலர் அநேக காரியத்தை சொல்லும் பொழுது, பரிசுத்தத்தை குறித்து அவர்கள் சொல்லும் பொழுது, இவர்கள் குற்ற உணர்வுக்குள்ளாகி ஒரு வெற்றி உள்ள ஜீவிக்காமல் தனிந்து போவதனால இந்த சத்தியத்தை நான் எடுக்கிறேன். என்றால் ஊழியக்காரருடைய ஜீவித்து முன்னும் பெண்ணும் நான் கண்டவர். அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் காரியங்கள். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நாம் இந்த காரியத்தை தியானிக்க இருக்கிறோம். தவறாக யாரும் புரிந்து கொள்ள வேண்டாம். அப்போஸ்தலர் 17:30, ரோமர் 14:12. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்துள்ளார். அந்நாளிலே தாம் நியமித்துரை கொண்டு நியாயம் தீர்ப்பார். ரோமர் 14:12.
ஆதலால் நம்ம ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுப்பான். வெளிப்படுத்தல் 20:11-15 வாசிக்க வேண்டாம். அதில் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை பற்றி குறிக்கப்பட்டுள்ளது. வேதத்திலே அநேக முக்கியமான நாட்களை நாம் காண முடியும். கர்த்தராகிய இயேசு தேவன் உலகத்தை சிருஷ்டித்த நாள் முதல் 2ஆம் வருகை வரைக்கும் அநேக மகிமையான நாட்களை வேதம் குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த தினங்களிலே ஒரு நாள், இந்த நியாய தீர்ப்பு நாள் என்பது மிக முக்கியமான ஒரு நாள். நாம் அனைவரும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம், சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். எதற்காக? சம்பளம், ப்ராஃபிட் எடுக்கிறதற்காக. அவர்தான் இந்த ஜீவித்தை நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் இதற்கும் ஒரு சம்பளம் உண்டு. இதைத்தான் வேதம் திட்டமும் தெளிவுமாக உணர்த்தி வருகிறது. அநேக விசுவாசிகள் இந்த இடத்துல தவறாக புரிந்து கொள்வதனால அவள் செய்த கிரியைக்கு தக்கதாக என்று சொல்லும் பொழுது ஒருவேளை தாங்கள் அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக அணைக்க வேண்டுமோ என்று தவறாக அதை அர்த்தப்படுத்தி விடுவது உண்டு. அப்படி அல்ல. அப்படி என்றால் கிரியினால் நாம் விசுவாசி ஆகிறோம் என்பதாக மாறிவிடும். நாம் தீர்ப்படைந்த பரலோகம் செல்வதும் அல்லது தீர்ப்படைந்து ஒரு நரகம் செல்வதும் இந்த பூவுலகத்தில் வாழும் பொழுது நாம் கிறிஸ்துவை என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்துதான் அமையவே இருக்கிறதை தவிர உடைய எந்தவித கிரியினாலும் அல்ல. அதே சமயத்தில் மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் அந்த தினத்தை, அந்த நியாய தீர்ப்பு தினத்தை எதிர்நோக்கி இருக்க வேண்டும். அது கிறிஸ்தவனாக இருக்கட்டும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாத்திகனாக கடவுளே இல்லை நாத்திகனாக இருக்கட்டும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத புறமஸ்தாக இருக்கட்டும், அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசியாக இருக்கட்டும், பேர் கிறிஸ்தவனாக இருக்கட்டும் அல்லது விசுவாசியாக இருக்கட்டும், அந்த நியாய தீர்ப்பு தினத்தை எதிர்நோக்க வேண்டும். அதை எபிரேயர் 3:27 நாம் பார்க்கிறோம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எபிரேய ஆக்கியோன் அழகாக குறிப்பிடுகிறார். சற்று கவனமாக சிந்தனை உருவப்படுத்தும் செய்தியை கவனிக்காத பட்சத்தில் இதை தவறாக நீங்கள் புரிந்து கொள்ள சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் கிறிஸ்துவத்தின் மூல உபதேசங்களிலே இது ஒன்று. வெளிப்படுத்தலிலே ஒரு வேத பகுதியை வாசிக்கும் பொழுது ஒரே நியாய தீர்ப்பு தான் உள்ளது போல் முதலிலே தெரியும். அதை நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தல் 20:11-13. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். போதும். மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இந்த வசனத்தை பிடித்து கொண்டு சில தேவன் நம்முடைய கிரியையின்படி நியாயம் தீர்ப்பார் என்று புரிந்து கொள்வது உண்டு. ஏன் சில ஊழியர்கள் பிரசங்கிப்பதும் உண்டு. ஆனால் இதற்கு முன் குறிப்பிடப்பட்ட வசனத்தை அவள் சரிவர உணர்ந்து கொள்ளாதனால் தான் இந்த தவறு ஏற்படுகிறது. இப்பொழுது அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 20:5-6. மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். போதும், புரிகிறதா? இந்த காரியத்துக்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக விசுவாசிகள் உயிர்ப்பிக்கப்பட்டு விடுவார்கள். மரணமடைந்த மற்றவர்கள்
அதாவது இந்த 1000 வருட அரசாட்சி முடிவளவும் அவர்கள் உயிரடையவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அதாவது விசுவாசிகள் மறுரூபமாக்கப்படும் பொழுது இந்த அவிசுவாசிகள் உயிர்க்கப்படாமல் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் தான் உயிர்ப்பிக்கப்பட்டு வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று அவருடைய கிரியைக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்தரை ஏற்றுக்கொள்ளாதனால அக்கினிக்குள்ளாக தள்ளப்படுவார்கள். இவளுக்கு தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அப்படி என்றால் விசுவாசிகளுக்கு, அதாவது கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன நிலை? அவர்கள் எந்த நியாயசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள்? 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். என்ன பிரதர், அங்கும் கிரியை என்று குறிப்பிட்டு அவர்கள் கிரியினாலே ரட்சிக்கப்பட போவதில்லை என்று கூறினீர்கள். ஆனால் இங்கு பார்க்கும் பொழுது செய்த நன்மைக்காவது என்ற கிரியைதானே குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற கேள்வி எழும்பலாம். உண்மைதான். ஆனால் இது ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. கிரியை இல்லாது கிருபையினால் ரட்சிக்கப்படுபவர்களுக்கு இரண்டாம் மரணம் இல்லை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கிரியை இல்லாது கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு இரண்டாம் மரணம் இல்லை. சரீர மரணம் மட்டுமே, அவருடைய ஆத்மா மரணம் அடையப் போவதில்லை. முதலாம் உயிர்த்தெழுதலில் இவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே விசுவாசி உயிர்ப்பிக்கப்படுவான். இவர்கள் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்பார்கள். கிருபை இல்லாது கிரியையினாலே ரட்சிக்க முயல்கிறவர்கள் அவிசுவாசிகளுக்கு 2 மரணம், சரீர மரணமும் ஆத்தும மரணமும். இவர்கள் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள். இதை கவனித்துக் கொண்டே வாருங்கள். பின்வரும் காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே நம்முடைய நித்தியத்தை, வருங்காலத்தை, வர இருக்கும் நியாய தீர்ப்பு வந்து கணக்கிடப் போவதில்லை. இங்கு கிறிஸ்துவை இந்த சுந்தராட்சா ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது மட்டுமே நித்தியத்தை முடிவு செய்வதாக இருக்கின்றது. இன்றைய செய்தியிலே ஒரு விசுவாசியின், ஒரு உண்மையான கிறிஸ்தவனின் இந்த அன்றலிட சொல்கிறேன், உண்மையான விசுவாசியின் ஜீவத்தில் கடந்து செல்ல வேண்டிய 3 வித நியாய தீர்ப்புகளை குறித்து 3 தலைப்பில் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக கிறிஸ்தவனின் பாவத்தை குறித்தான நியாய தீர்ப்பு. இப்படி எடுத்துக்கொள்வோம், நடந்தேறிய நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு 2013 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நடந்தாகிவிட்டது. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று கல்வாரி சிலுவையிலே அறையுண்டு மரித்தாரோ அன்றே இந்த நியாய தீர்ப்பு முடிந்து விட்டது. நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் பாவியாகத்தான் பிறந்தோம். நம்முடைய ஜீவிதத்தில் அநேக பாவங்களை செய்து வருகிறோம். இதுக்கு நாம் தண்டனை அனுபவிக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டும். கவனித்துக் கொண்டே வாருங்கள், லாட்டு தவறாக புரிந்து கொள்வீர்கள். வேதம் அதை திட்டமாக கூறவில்லையா? ரோமர் 6:23 முதல் பகுதியிலே பாவத்தின் சம்பளம் மரணம். எசேக்கியேல் 18:4 கடைசியிலே பார்க்கிறோம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். யாராவது ஒருவர் நாம் செய்த பாவங்களுக்கு இந்த ஆக்கினையை ஏற்க வேண்டும் அல்லவா? அதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அந்த ஆக்கினையை நாம்